மயிலாடுதுறை செம்மாங்குளம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர். விவரங்களை அறியலாம். தொடர்ந்து அங்கு சிறுத்தையை பிடிக்கும் பணி ஈடுபட்டு வருகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பணிகள் எப்படி இருக்கிறது? கார்த்திகா, மயிலாடுதுறையில் நேற்று 11 மணி அளவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கின்றனர். இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் பார்த்தபோது அந்த சிறுத்தையின் காலடி பதம் தெரிய வந்தது. பின்னர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த சிறுத்தை கடந்து சென்ற காட்சியை தெரிய வந்தது. இதையடுத்து அந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அந்த இடத்தை கண்காணித்து வருகின்றனர். இப்ப நம்ம இருக்கிற இடம் அந்த சிறுத்தை சாலையை கடந்து சென்ற இடத்தை நமது ஒளிப்பதிவாளர் டேவிட் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் தான் சாலையை கடந்து இது உள்நோக்கி செல்கிறது. இந்த இடம் பார்க்க காடு போன்ற இடம் தெரிகிறது. மேலும் இதை சுற்றியும் காடுகள் நிறைந்திருப்பதால் இந்த பகுதியில் வனத்துறை ஜோசப் தலைமையில் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். மேலும் இந்த சுற்றுப்புறத்தை சுற்றி உள்ள பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்துள்ளார். இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் இந்த இடத்தை காணுவதற்கு ஏராளமான பொதுமக்கள் அச்சத்தை உணராமல் இந்த சிறுத்தை சென்ற இடத்தை பார்த்து வருகின்றனர். இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விழுந்துள்ளது. மேலும் இந்த நடமாட்டத்தை கண்டறிந்த பிறகு அந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று டேனியல் ஜோசப், அதாவது வனத்துறை சரகர் டேனியல் ஜோசப் தெரிவிச்சிருக்கிறார். தற்போது அந்த சிறுத்தையை பிடிக்க வலைகள் அமைக்கப்பட்டு அந்த சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாம் அவரிடம் கேட்டபோது சிறுத்தை என்பது ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் செல்லும். அதாவது இரவு நேரத்தில் தான் பயணிக்கும், பகல் நேரத்தில் பயணிக்காது. அதனால் இது எங்கேயாவது அருகே தான் பதுங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாங்கள் வலை வைத்து பிடிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். அது இரவு நேரத்தில் பதுங்கி இடத்தை விட்டு இரவு நேரத்தில் வெளியே வர வாய்ப்பு உள்ளது. அப்போது அந்த வலையை வைத்து பிடித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் வனச்சரகர் தெரிவிக்கிறார். தற்போது அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த அச்சத்தை உணராமல் பொதுமக்களும் அந்த சிறுத்தை கடந்து சென்ற பாதை இடத்தையும் வேடிக்கை பார்த்து வருவது இருக்கிறது. கார்த்திகா, கண்டிப்பாக ராஜாராம், அங்கு தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து வனத்துறையிலும் சிறுத்தை பிடிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இன்று இரவுக்குள் அந்த பணிகளை முடிப்பதற்கான விவரங்களை வழங்கியிருக்கும். நன்றி.